பழைய கால சினிமாக்களை பார்த்தா இப்ப எல்லாரும் நான் சினிமா பார்த்ததே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஹல்லேலூயா. இப்ப இல்ல, நம்ம முந்தைய சினிமா பார்த்திருப்போம். பெரிய போர் வீரர்கள்லாம் ஒரு கேடகத்தை கையில வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல எந்த ஈட்டி கொண்டு போட்டாலும் சரி, வால் எடுத்து வெட்டினாலும் சரி, அந்த அதுக்கு மேல பட்டவனா நமக்கு பாதுகாப்பு ஒண்ணுமே செய்யாது. எப்படின்னா நம்ம தட்டினோம்னா அது ஒரு இரும்பு வளையம்பா இருக்கும். அப்போ அந்த ஈட்டியை கொண்டு எதிரில் உள்ள வீரர்கள் வந்து குத்தும் போது அதை தடுக்கும். ஏன்னா இந்த கேடகத்தை மட்டும் நம்ம லேசா எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கு பாதுகாப்பே இல்லை. என்ன ஆகும்? நம்ம இருதயத்துல ஈட்டி வந்து குத்தோம், வாழ விட்டுனா தலை போயிடும். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்க ஆண்டவர் சமூகத்துக்கு உள்ள நம்ம போயிட்டோம்னா, ஹல்லேலூயா, ஆண்டவர் அப்படியே மறைச்சு நம்மளை பாதுகாத்து விடுவாரு. எந்த ஆபத்து நாசம் மோசங்கள் நமக்கு விரோதமாக சத்துருவால அம்பு வச்சு சத்துரு அணுகுன்னு என்ன செய்யணும்? எப்படியாச்சும் இவனை கொன்னு போடணும், எப்படியாவது கொன்று போட வேண்டும், இவங்க அழிஞ்சு போனோம். நீங்க உயரம் மேல உயர்ந்து எழும்பும் போது 4 பேர் எப்படியாச்சும் கீழே தள்ளி விடலாமா பார்ப்பான். நம்மளை படைத்தவரை தவிர இந்த உலகத்துல எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமான வாழ்க்கை. அதனால கடவுள்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய கேடகம், உங்களுடைய மறைவுல என்ன காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய சமூகத்தை தவிர நான் எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை, நீங்க தான் கேடகமா இருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையும் கடந்து வர கர்த்தரும் இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு.